ராமநாதபுரம் மாவட்ட சமூக நலத்துறையின் சார்பில் சர்வதேச முதியோர் தின விழா கொண்டாடப்பட்டது. ராமநாதபுரம் மாவட்டம் சமூக நலத்துறை சார்பில் நடைபெற்ற விழாவில் மாவட்ட ஆட்சித்தலைவர் TN ஹரிஹரன் தலைமையேற்று பரிசுகள் வழங்கி விழா பேருரை ஆற்றினார். உலகம் முழுவதும் சர்வதேச முதியோர் தினம் நவம்பர் 27 கொண்டாடப்படுகிறது. இதனையொட்டி ராமநாதபுரம் மாவட்டம் சமூக நலத்துறை சார்பில் வளர்ச்சித்துறை திருமண மண்டபத்தில் சிறப்பாக விழா நடைபெற்றது. மாவட்ட சமூக நல அலுவலர் S. ரேவதி அனைவரையும் வரவேற்றார். ராமநாதபுரம் மாவட்ட மூத்த குடிமக்கள் கூட்டமைப்பு தலைவர் பேராசிரியர் S. சேசுராஜ் முன்னிலை உரையாற்றினார். அரசு மருத்துவர் மரு P. ஜெகதீசன், தலைமை ஆசிரியர் N. ராமகிருஷ்ணன், ஓய்வு பெற்ற ஆசிரியர் S. அன்சாரி, விரிவுரையாளர் S. கஸ்தூரிபாய், தொழில் கூட்டுறவு அலுவலர் சோவண்ண கருப்பையா ஆகியோர் இவ்விழாவில் கலந்து கொண்டு சிறப்புரை ஆற்றினார்கள். இந்நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சியர் பேருரை ஆற்றும் போது கூறியதாவது: நம்மை பெற்றெடுத்த தாய் தந்தையை பேணி பாதுகாக்க வேண்டும். தாய் தந்தை முதியோர்கள் ஆகிவிட்டார்கள் என்பதற்காக அவர்களை விட்டுவிடக் கூடாது. தாய் தந்தையை காப்பாற்றாதவர்கள் சிறைக்கு சென்றுள்ளார்கள். எனவே இந்தியாவில் குற்றவியல் சட்டங்கள் கடுமையாக்கப்படுகின்றன. பெற்றவர்களை மனம் கோணாது காப்பாற்றினால் வீடும் நாடும் நலம் பெறும் என்று மாவட்ட ஆட்சியர் TN ஹரிஹரன் பேசினார். ராமநாதபுரம் பெரிய கடை வீதியில் உள்ள நேஷனல் சூப்பர் மார்க்கெட் கடையில் பூட்டை உடைத்து திருட்டு. அதன் உரிமையாளர் சௌபர் அலி இன்று காலை வழக்கம் போல் கடையை திறக்கும் போது கடையின் கதவுகள் திறக்கப்பட்டிருப்பதை பார்த்து அதிர்ச்சி அடைந்து காவல்துறையினருக்கு தகவல் தெரிவித்தார். தகவல் இருந்து வந்த பஜார் காவல் நிலைய சாய்பு ஆய்வாளர் ராமநாதன் தலைமையில் கடையை சோதனை செய்ததில் கடையின் இருப்பு பெட்டியில் இருந்த ரூபாய் 45,000 திருடு போயிருந்தது தெரிய வந்தது. இதனை அடுத்து தடய நிபுணர்கள் தடயங்களை சேகரித்தனர். மோப்பனாய் வரவழைக்கப்பட்டு சோதனை செய்யப்பட்டது. கடையில் உள்ள பொருட்கள் திருடி செல்லாமல் அங்கொன்று இங்கொன்றுமாக கலைந்து கிடந்தது. திருட்டு குறித்து பஜார் காவல் நிலைய சார்பு ஆய்வாளர் ராமநாதன் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகிறார். நகரின் முக்கிய பகுதியில் திருட்டு போயிருப்பது நைட்டு 9:15 கடை பூட்டிட்டு போனோம். திருப்பி வந்து காலைல 6 மணிக்கு கடை திறக்கும்போது சற்று திறந்தபடியே இருக்கு. பூட்டு வந்து கீ போட்டு ஓப்பன் பண்ணியிருக்கு. 2 பூட்டும் ஒர்க்காக பார்க்கும்போது போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணால் அவங்க வந்து மோப்பனாய் பார்த்துருக்காங்க. இது கைரேகை எடுத்திருக்காங்க. பார்த்துட்டு கடையில் உள்ள வந்து பார்க்கும்போது இருந்த கேஸ் 45,000 ரூபாய் இல்லை. பொருள்கள் எல்லாம் அங்கங்கே எடுத்து போட்டிருக்காங்க. எந்த பொருளும் எடுக்கலை. அமௌண்ட் மட்டும் 45,000 ரூபாய் வியாபாரிகளிடம் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. ராமநாதபுரம் ரோசரி மன்றத்தில் வட்டாட்சியர் முகவை கு. பழனியாண்டி எழுதிய வருவாய்த்துறையில் நீதிபதி மற்றும் காவல் பயிற்சிக்கான விளக்க குறிப்பேடு புத்தக வெளியீட்டு விழா இன்று மாலை நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் S. கருணாகரன் இறைவாழ்த்து பாடினார். வட்டாட்சியர் V. உமா மகேஸ்வரன் வரவேற்புரையாற்றினார். விழாவில் மக்கள் நல பாதுகாப்பு கழக தலைவர் சந்தான கிருஷ்ணன், தமிழ்நாடு வருவாய்த்துறை அலுவலர் சங்கம் மாநில துணைத் தலைவர் N. சுந்தரமூர்த்தி, ராமநாதபுரம் வட்டாட்சியர் V. ரவிச்சந்திரன், தமிழ்ச்சங்க மாவட்ட பொருளாளர் M. சுந்தா, தமிழ்நாடு அரசு ஊழியர் சங்கம் தலைவர் P. கிருஷ்ணன் மற்றும் பலர் வாழ்த்துறை வழங்கினார்கள். இதனை அடுத்து வட்டாட்சியர் கைவண்ணத்தில் உருவான வருவாய்த்துறையில் நீதிபதி மற்றும் காவல் பயிற்சிக்கான விளக்க குறிப்பேடு நூலினை மாவட்ட காவல் துணை கண்காணிப்பாளர் பொம்மைய சாமி வெளியிட லஞ்ச ஒழிப்பு முன்னாள் ஆய்வாளர் முனைவர் ஆரிய முத்துராமன் முதல் பிரதியை பெற்றுக் கொண்டார். விழாவிற்கு வந்த முக்கியஸ்தர்களுக்கு புத்தக ஆசிரியர் வட்டாட்சியர் பழனியாண்டி சால்வை அணிவித்து நினைவு பரிசுகளை வழங்கினார். விழாவின் மையமாக நூலின் ஆசிரியர் வட்டாட்சியர் பழனியாண்டி ஏற்புரை நிகழ்த்தினார். ராமநாதபுரம் சக்கரக்கோட்டை ஊராட்சிக்குட்பட்ட அருள் நகரில் சமீபத்தில் பெய்த கனமழையில் வெள்ள நீர் வீடுகளில் உள்ளே புகுந்தது. இதனால் வீட்டில் வசிப்பவர்கள் வெளியூர்களில் உறவினர்களின் வீடுகளில் தஞ்சம் புகுந்துள்ளனர். சிலர் தங்களது வீடுகளுக்கு காலையில் மீண்டும் திரும்பி வந்து உடைமைகள் பத்திரமாக உள்ளதா என பார்வையிட்டு செல்கின்றனர். மழை வெள்ளத்தினால் பாம்புகள், விஷப்பூச்சிகள் தண்ணீரில் மிதந்து செல்வதால் குழந்தைகளை அழைத்துக் கொண்டு தங்களது உறவினர்கள் வீடுகளில் அருள் நகர் மக்கள் தஞ்சம் புகுந்துள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது. இது யாரும் வந்து கலெக்டர்கிட்ட சொல்லிட்டேன்.
பஞ்சாயத்து போர்டு பிரசிடெண்ட்டே சொல்லியாச்சு, யூனியன்ஸ்டையும் சொல்லியாச்சு. பார்க்குறாங்கிறாங்க. கேட்டால் ப்ராப்பர் இது ஒவ்வொரு வருஷமும் இதாக தான் வழி இருக்குது. இந்த மாதிரி ஆனால் வீட்டுக்குள்ளே போயிடுது, அங்கே போயிடுது, வெளியே போயிட்டு வந்துட்டு வேறு வழி இல்லாமல் ரோடு. ஆமாம், ட்ரைனேஜுக்கு கவனிக்கிறதே கிடையாதுங்க. அதை அப்படியே சொல்லிடுங்க. உங்களுக்கு என்ன தோணுதோ வீடு பூட்டி இருந்துச்சா? இப்போ எங்கேருந்து வரீங்க? இப்போ இங்கேருந்து கீழக்கரையிலேருந்து வரோம். இப்போ இங்கே இருந்துட்டு வர்றோம். நீ வீடியும் பார்த்துக்கணுமா இல்லையா? வீடு இருக்கா இல்லையான்னு பார்க்கணும்ல, அதையும் சொல்லணுமா இல்லையா? இதே ஒவ்வொரு வருஷமும் இதாக இந்த வட்டம் கலெக்டர்கிட்ட நான் பர்சனலாகவே சொல்லிட்டேன். சார் நான் பார்த்து சொல்கிறேன் சார் அப்படின்னாரு. அவர் பிரசிடண்ட்டை சொன்னால் நான் 2 நாளில் பார்க்குறேங்கிறாரு. வைஸ் சேர்மன் சொன்னார். எல்லாரும் ஒரு அசால்ட்டு, அதாவது ஒன்றுன்னு தெரியறதில்லை. ஒரு மக்கள் அவதிப்படுறாங்களேன்னு ஒரு எண்ணம் இல்லை. அதனால தான் பேப்பரில் படமே கொடுத்து போட்டாச்சு. இதில்